ஏ கோய், கரண்ட் இல்லை கோய், என்னக்கா அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு பிள்ளைகளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போயிருக்காளோ. சின்ன பொண்ணு கரண்ட் இல்லை, சமையல் பண்ணணும். என்ன செய்யன்னு தெரியல, எப்போ கரண்ட் வருதோ தெரியல, போயாமல் கரண்ட் போகுது. அதான் வெளியே வந்தேன். யார் வரா என்ன போறா என்ன செய்யன்னு நினச்சிக்கிட்டு வெளியே வந்தேன். ஒரே பாட்டு சத்தம் தான் கேட்க சின்ன பொண்ணு. அப்போ அங்கே வந்து ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டுவா போல தெரியுது. கல்யாணம் மண்டபத்தில் அங்கே இங்கே நம்ம வீடுகளில் கரண்ட் இல்லாமல் இருக்குது. இது சமையல் பண்ணணும், மிக்ஸி ஒர்க் ஆகாது, என்ன பண்ண? ஏக்கா எனக்கு ஒரு ஐடியா தோணுதுக்கா. என் மாமியார் இன்னைக்கு காலையில் உள்ள சாப்பாடை எடுத்து வச்சு தாளித்து வச்சுருக்காவோ, அவிகளுக்கு அவையே போதும். இப்போ பாவும் ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கொடுத்து விட்டாச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு தான் சாப்பாடு வேணும். நானும் ஏதாவது சாப்பாடு மதியம் கரண்ட் இருந்துச்சுன்னா ஏதாவது மிக்சியில் எதாவது பண்ணலான்னு பார்த்தேன். கரண்ட் வேற இல்லை. பாட்டு சத்தம் வேற கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரே பிரியாணி வாசம் மூக்க தூக்குது. நம்ம 2 பேரும் போய் அந்த மண்டபத்தில் போய் சாப்பிட்டு வந்துடுவோமாக்கா? யார் என்னன்னு யாருக்கு தெரிய போகுதுக்கா? ஏமா முந்தி நாளும் கல்யாண வீட்டுக்கு போனோம்னா 25 ரூபா 50 ரூபா மொய் செஞ்சால் போதும். நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது இப்போ 200 குறைஞ்சி எமன் கல்யாண வீட்டுக்குள்ள விட்றான். 200 குறைஞ்சி மொய் செய்யாமல் இருக்க முடியாது. அந்த 200 இருந்தால் தான் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாமே. நான் வரல தாயா, நீ வேணா போயிட்டு வா. எக்கோய் ராணி அக்கோய், என்ன பேச்சு பேசுறிய? 200 கொண்டுக்கிட்டா நாங்கள் போக சொல்லுதேன். 200 கொண்டுட்டு போனதுக்கு நான் என்ன கிணச்சியா? சும்மா போவோம், ஒரு கவரை கையில் வச்சுக்கிட்டு சும்மா முடஞ்சி வச்சுக்கிட்டு யாராவது கேட்டால் கவர் இருக்குன்னு சொல்லிக்கிடுவோம். சாப்பிட்டுட்டு பின்வாசல்லையாக ஓடி வரதுக்கு இல்லாமல் மொய் செய்யணுமா? 200 கொடுக்க முடியுமாக்கா ஆளுக்கு 200? இல்லை, ஒரே யோசனையாக தான் இருக்குது. பக்கத்தில் உள்ள மண்டபம் வேற தெரிஞ்சவங்க வருவாவே, யார் என்னன்னு கேட்பாவளேன்னு யோசனையாக இருக்கே. என்ன இவிய 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காவோ? இந்த பக்கத்தில் பாட்டு சத்தம் கேட்கு, கல்யாண வீடாக இருக்குது. ராணி அக்காவும் சின்ன பொண்ணும் பேசிகிட்டு இருக்காவோ. நம்மளும் போய் கல்யாண வீட்டில் போய் சாப்பிடாததுக்கு அவங்கள கூப்பிட்டு பார்ப்போம். என்ன ராணி அக்கா சின்ன பொண்ணு 2 பேரும் என்ன பழமாக இருக்குது பேச்சு? என்ன காலையில் சீவி சிங்காரிச்சு வந்துட்டா சமையல் மேல் பண்ணலையா? ஏக்கா அம்மி கிடைக்குமாக்கா? அம்மி கிடச்சிச்சின்னா வீட்டில் வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரண்ட் இல்லாத நேரம் தேங்காய் அங்கே அரைச்சிக்கலாம்லக்கா? குழம்பு வைக்க சங்கட்டமாக இருக்குது. ஓ, அம்மி கேட்க தான் நீ சீவி சிங்காரிச்சிட்டு வந்தியோ? இல்லைக்கா. ஏக்கா பக்கத்தில் பாட்டு சத்தம் கேட்க பற்றியலா? கல்யாண வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டோம்னா நம்மளை தரக்குறைவா நினப்பாவ. அதனால சொந்தக்காரின்னு சொல்லிட வேண்டியதான். ஆமாம், கல்யாணம் நடக்கு, பிரியாணி வாசமும் எடுக்கு. அதுக்கு என்ன செய்ய சொல்லுத? ஏக்கா அது எங்கள் 3ஆம் பங்காளிக்கா, எங்கள் சொந்தக்காரங்க தான். சொந்தக்கார பழைய பைய உள்ளே தான் கல்யாணம் நடத்துது. நானும் அங்கே போகணுன்னு தான் பிறப்பிட்டேன். அம்மியை வாங்கி போட்டுட்டு அப்படி போயிட்டு வரலாமேன்னு தான் உங்கள்கிட்ட அம்மி கேட்டேன். ஏ செல்வியக்கா, அப்போ மொய் கொடுப்பீங்களா அங்கே? ஆமாம், 3ஆம் பங்காளி வீடு. எங்கள் வீட்டுக்காரோட தாத்தாவும் அவிய தாத்தாவும் ஒன்றா பிறந்தவோ. அது மொய் கொடுக்கணும். அவங்க ஏற்கனவே எங்களுக்கு செஞ்சுருக்காவோ, அதனால மொய் கொண்டுட்டு தான் போகணும். அப்போ என்ன ராணிக்க கவலை? வாங்க நம்ம 3 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். சாதம் மொய் கொடுக்காவல்ல, நம்ம தைரியமாக போய் சாப்பிட்டு வரலாமே. ஐயோ, பிரியாணிக்கு வந்தோன்னா கேவலமாக பேசுவாளுகன்னு மொய் கொடுக்கன்னு சொல்லிட்டேனே. என்ன நடக்க போதோ தெரியலையே. சரி, அப்போ என் பிள்ளைகளும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிருக்காளுவோ. நான் போட்டு இதுக்கு போட்டு கரண்ட் இல்லாத வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருப்பானே. வாங்க போய் சாப்பிட்டு ஓடி வந்துடுவோம். என்ன 8 நடங்க பிள்ளைகளுவா, அங்கே சாப்பாடு காலி ஆயிராம. என்ன தான் கரண்ட் இல்லைனாலும் இந்த லைட்டு பல்ப்பு கில்ப்பெல்லாம் பாரு, சும்மா பல்லுச்சுன்னு ஸ்பீக்கருக்கோ போட்டு நல்ல கமக்கமானு வச்சிருக்காங்கம்மா. பிரியாணி வாசம் தூக்குது. ஏ செல்வி, பொண்ணு மாப்பிள்ள நல்லா சித்து பிள்ளைகளா அழகாக இருக்காளுவோ. நல்ல பொருத்தமான ஜோடி. உங்கள் சொந்தக்காரத்தில் இவ்வளோ அழகான ஆட்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறாவோ என்ன? ஆமாம், பொண்ணு மாப்பிள்ளை நானும் பார்த்தேன், சூப்பராக இருக்காவோ. ஏ செல்வியக்கா, நான் ஒன்று கேட்கணும்னு என்ன சின்ன பொண்ணு கேளுமா. மொய் எவ்வளோ செய்ய போறியோ? நான் ஒரு 1500 கொண்டு வந்திருக்கேன். 1500 செஞ்சிட வேண்டியதான். ஏற்கனவே அவையே செஞ்சிருக்காவல்ல, அதனால 1500 செஞ்சிட வேண்டியதான். பிள்ளைகளா சாப்பாடு போட காணாமல் எங்கே பொண்ணு மாப்பிளையே பார்த்தாச்சு. சோத்தை போட்டால் தானே தின்னுட்டு பசாட்டி போக முடியும். இங்கே ஏன் நின்றுட்டு இருக்க முடியுமா? யார் என்னன்னு தெரியாது. ஏ ராணி அக்கா, எதுக்கு கவலைப்படுறீங்க? இவியலோட 3ஆம் பங்காளி வீடு தானே. யாரும் கேட்டால் சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காருங்க. ஐயோ, எங்கே உட்கார போறிய? உட்காரலாம் வேண்டாம், வாங்க. 3ஆம் பங்காளினாலும் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து சண்டை போட்ட வீடு. வாங்க போய் சாப்பிட்டுட்டு கிளம்ப பார்ப்போம். ஏம்மா நீங்கள்லாம் மாப்பிள்ளை சொந்தமா பொண்ணு சொந்தமா இங்கே நின்றுட்டு இருக்கீங்களாம்மா? ஸ்டேஜுக்கு வாங்க, வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்கம்மா. ஏ சின்ன பொண்ணு, அந்த செல்வியை முன்னாடி தள்ளு. அவர் யார் சொந்தம் தெரியல, வந்து யார்கிட்ட வந்து எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவளை முன்னாடி தள்ளு. ஏ செல்வியக்கா, முன்னாடி போங்க. யார் சொந்தம்னு போய் சொல்லுங்க. சரி, நீங்கள் 2 பேரும் இங்கே தள்ளி வாங்க. நான் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிக்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்து சண்டை போட்ட வீடு வேற, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். பேசுறது செடி, சாப்பாட்டுக்கு லைனாக பண்ணுங்க. அண்ணாச்சி, நீங்கள் பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா? நான் பொண்ணு வீடுமா. இங்கே கல்யாணம் பொண்ணு வீட்டில் தான் நடக்குது. அப்படியா அண்ணாச்சி? நான் மாப்பிள்ளை வீட்டு சைடு பார்த்துக்கோங்க. எங்கள் தாத்தாவும் மாப்பிள்ளையோட அப்பாவை பற்ற தாத்தாவும் ஒன்றா பிறந்தவங்க 3ஆம் பங்காளி வீடு. என் வீட்டுக்காரோட மாப்பிள்ளையோட தங்கச்சியும் அவங்களோட தங்கச்சி மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்களுக்கும் இந்த மாப்பிள்ளையோட தங்கச்சி மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்களுக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. இது 3ஆம் பங்காளி 4ஆம் பங்காளி அந்த மாதிரி ஒரு சொந்தம் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்தோம். தலை சுத்துற சொந்தமாக இருக்குது. சரி, இருந்துட்டு போட்டோம். ஏம்மா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஸ்டேஜில் வந்து போட்டோ எடுங்கம்மா.
இல்லை அண்ணாச்சி, நாங்கள் பஸ்ஸில் வந்தது கிறக்கமாக இருக்கா, அதனால சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுப்போமே நின்றுக்கிட்டு இருக்கோம். சரிம்மா, நான் சமயக்காரனை வர சொல்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. பாடா எப்படியோ தப்பிச்சாச்சுப்பா. சமயக்கார தம்பி, இந்த இவங்களுக்குலாம் சாப்பாடு போடுப்பா. வெளியூர்லேருந்து வந்து டயர்டாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்களை சாப்பாடு சாப்பிட்டுட்டு மேடைக்கு அனுப்புப்பா. செல்வியக்கா, உங்களுக்கு எவ்வளோ மரியாதை, பரவாயில்லையே. அந்த ஆள் வந்து உங்களுக்கு உடனே சாப்பாடு கொடுக்க சொல்கிறாரு. சரிங்க ஐயா, நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு வச்சு கொடுத்துட்றேன். தம்பி, அவங்க மாப்பிள்ளை வீடு நல்லா கவனிச்சு அனுப்பு. சரிங்க ஐயா. அம்மா சாப்பிட்டு போங்கம்மா. அம்மா எல்லாரும் வாங்கம்மா, சாப்பாடு போடுறேன். பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் கேக்குக்கெலாம் வெட்டிட்டு தான் சாப்பாடு சொன்னாங்க, அதனால தான் இவ்வளோ நேரம் போடல. சரி, நீங்கள் மாப்பிள்ளைக்கு ரொம்ப உறவுக்காரங்கன்னு வேற சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு ஸ்டேஜுக்கு போய் போட்டாடுங்கம்மா. நல்லதாக போச்சு, சாப்பிட்றதுக்கு ஆள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு சத்தம் கட்டாமல் கூட்டிக்கிட்டு ஓடிடணும். கேவலப்படுத்தாமல் இது வரைக்கும் தப்பிச்சாச்சு. எப்படியோ என் பையன் கல்யாணத்தை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். யாரும் இல்லாத சொந்தம் ரொம்ப எங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்து என் பையன் கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இதில் என்ன இருக்குது சமந்தி, நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயிட்டோம். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. என் பொண்ணு உங்கள் வீட்டில் வாழ போகிறவ, அதனால நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. சின்ன பொண்ணு அங்கே என்னத்தை யாப்பை ஓடிக்கிட்டே அங்கே போகிறா. ஹாய் 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 ஹாய், நல்லா சாப்பிட்டாச்சு. நீங்கள் தான் பொண்ணுக்கு சொந்தமா? பந்தியே இன்னும் வைக்கலையே, பொண்ணு மாப்பிள்ளை கேக்லாம் வெட்டணுமே. நீங்கள் அதுக்குள்ளே யார் சாப்பிட்டு வந்தது? நீங்கள் யாருக்கு சொந்தம்? ஏன் செல்வியக்கா, அவங்க யாருக்கு சொந்தம்னு கேட்காங்க, நீங்கள் சொல்லுங்க. மாங்கராணி அக்கா, ஓடிடுவோம். நான் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு தான் வந்தேன், நான் யாருக்கும் சொந்தம் கிடையாது, ஓடி வந்துருங்க. ஐயோ, பாதகத்தி கேவலப்படுத்திட்டாலே, நான் என்னத்த சொல்லட்டும். ஓடுதாலே, ஐயோ கேவலம், ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்து கல்யாணத்துக்கு வந்து. ஏன் சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு, ஓடி வா. வெயிட், அவங்க 2 பேரும் ஓடுறாங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஏன் சின்ன பொண்ணு, இவளுக்கு யாருன்னே தெரியாதா, பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வந்தாலா, ஓடி வந்துரு. ஏன் செல்வி, ஏன் எலிவாளு, ஏன் ஒத்தமுடி, என்ன இப்படி வந்து கூட்டிகிட்டு வந்து கேவலப்படுத்திட்டியலா? ஐயோ, அவங்க 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு என்னையே பார்த்துட்டு வாராவல, நான் என்னத்த சொல்லட்டும். யார் உங்க சம்மந்தி? சாப்பாடே போடாமல் சாப்பிட்டு போகிறது, வாங்க யாருன்னு பார்ப்போம். ஐயோ, ஓடுங்க ஓடுங்க, நம்மளை தேடி வராங்க, ஓடுங்க ஓடு. ஐயோ, தட்டிட்டு காலு தட்டி ரத்தம் வருதே. பத்தியெல்லாம் உங்களை நம்பி ஓடி வந்தது தப்பா போச்சே. ஓடுங்கடி, 2 பேரும் வாராளுங்க.